2014 ஒதுக்கப்பட்ட இது இங்க அதுக்கு வைக்க கேட்க வேண்டிய இடம் இதுவல்ல நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் தொடர்ந்து இந்த கேள்விகளை கேட்கிறோம். அதுக்கு மழுப்பலான பதிலே இது ரயில்வே துறை அமைச்சர் வந்து வருகிறது. 2014 தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டதை விட அதிகமாக ஒதுக்கிட்டு இந்த பாம்பன் பாலம் திறப்பு விழால பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து அது கம்மியா ஒதுக்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஐயா, அவர் பாம்பன் பாலத்தை வந்து 6000 கோடியை காட்டி பெருசா ஒதுக்கிறேன்னு சொல்றாரு. என்னைக்காவது ஒரு பாஜக தலைவரும் அது வந்து இந்திய பிரதமர் மோடியா இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா யாராவது உண்மையை பேசியிருக்காங்களா? வந்து வெறும் வார்த்தைகளை பொய்களை சொல்லிவிட்டு போயிடுவாங்க. உண்மைனா பாம்பன் பாலத்தை திறந்தார்கள், திறந்து விட்டு போனார்கள். 3/4 மணி நேரத்துக்கு பாலம் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. அதை பத்தி யாராவது சொன்னீங்களா? ஆனால் பெரிய பெருமை என்றால் என்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குவது என்றால் அவர்கள் இன்னும் தினம் தினம் பத்திரிகைகளை இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்றார். விளம்பரத்தை பேச தொடங்கின தேர்தல் பிரச்சார விளம்பரத்தை ஒன்றிய அரசின் பணத்திலே செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த பணத்தை விளம்பரத்துக்கு பதிலாக அந்த பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட வகையிலே நாம் செய்வது. பாதுகாப்பு குறைபாடு பஸ்மால் வந்தால் கூட பெரிய விபத்து ஏற்படக்கூடிய நிலையில வந்தே பாரத் இருக்கு. ஆனா நமக்கு நிறைய வந்தே பாரத் வேணும்னு கேட்டிருக்கோம். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வந்தே பாரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்னையில இருந்து வெளிப்புறங்களுக்கு செல்லக்கூடிய பாதைகள் எல்லாத்துக்கும் சைட்ல 2 பக்கம் ரெயிலிங்ஸ் போடுறாங்க. ரெயிலிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. மக்கள் கூட போக முடியாத அளவுக்கு ரெயிலிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதையும் மீறி அந்த கேட்டல் எல்லாமே கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆடு மாடுகள் கிராஸ் பண்ணாது, ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. அதுக்காக கேட்டபொழுது இல்ல அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் அப்கிரேட் பண்றேன்னு சொல்லி பதில் கொடுத்திருக்காங்க. அது நடைமுறையில என்ன செய்ய போறாங்கன்றது இனிமே தான் பார்க்க போறோம். பணப்பற்றாக்குறை காரணமாக இல்ல பாத்தீங்கன்னா நல்ல அருமையான கேள்வி. பாதுகாப்பு இருக்கிறது, பணப்பற்றாக்குறை காரணமாக இது மாதிரி அவர்கள் செய்யவில்லை. ஏன்னால் ரயில் டிராக்ல வந்து எந்த மிருகங்களும் வரக்கூடாது என்பதுதான் இருக்கு. இவர்கள் அது மட்டும் இல்லாம நாங்க கோரிக்கை என்னன்னா 6 ட்ரெயினா தமிழ்நாட்டுக்கு. இது எந்த வகை நியாயம்? நீங்க அதிக எண்ணிக்கையிலே வந்தே பாரத் ட்ரெயினே இருக்கணும். ஏன்னா மற்ற மாநிலங்கள் பார்த்தா 74 ட்ரெயின் அங்க ஓடுது. இங்க வெறும் 6 ட்ரெயின் தான். பேர் வாக்கிலே அது வந்து செய்கிறார். இது அதிக அளவில் செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அதாவது பார்த்தீங்க என்றால் இது ஒரு தொடர் பிரச்சனையா இருக்கிறது. அதாவது இன்று பாத்தீங்க நடந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கு மேல் ஒரு ஆபீசர் இருந்தாங்க. அதில் 4 பேர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், மற்றவர்களாம் வட இந்தியர்கள். இதனால் திரு வைத்த கோரிக்கை என்றால் என்ன கோரிக்கை வைத்தோம் என்றால், தயவு செய்து தமிழ்நாட்டிலே பணிபுரியர்கள், அது நேரடியாக அது பயணிகள் நேரடியாக சாப்பாடு கொடுப்பவர்கள், டிக்கெட் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தார்கள். அதை கண்டிப்பாக பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நாங்கள் பின்தொடர்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.